நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சந்திரா, இந்த இடம் இந்த உலகத்தை விட்டே விலகி இருக்கிறதே. நாம் மகத நாட்டை தாக்க திட்டம் போட போகிறோம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இங்க எதற்காக வந்தோம்? நாம் தனானந்தனின் 3 சகோதரர்களை கொன்றுவிட்டோம். ஒருவனை நம்மோடு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறோம். தனானந்தனின் 4 தூண்கள் அழிந்து விட்டது. மகத நாட்டை தாக்குவதற்கு முன்பாக தனானந்தனிடம் இருக்கும் மிகவும் வலிமையான தூணை நாம் உடைத்தெறிந்தாக வேண்டும். அதை அவனுடைய வலது கரம் என்றும் கூறலாம். இப்போது நீ என்ன சொல்ல வருகிறாய்? நாம் பூத தூதுவனை அழிக்கப் போகிறோமா? இல்லை ஸ்தூல்பத்ரா, ஒரு மாபெரும் யுத்தம் நடந்தாலும் அந்த நேரத்தில் இந்த 4 விஷயங்களையும் அழித்துவிடக் கூடாது. செல்வம், பொக்கிஷம், சொத்து, அதோடு கல்வி. அந்த பூத தூதுவன் ஒரு வித்வான். அதனால் கல்வியை அழிக்கக்கூடாது. அதை நம் பக்கம் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இந்த நேரத்தில் பார்த்தால் அந்த பூத தூதுவன் மனதில் தேசபக்தியை விட தனானந்தனைத்தான் அதிகம் மதிக்கிறான். அந்த மதிப்பானது சிறிது சிறிதாக குறைந்து தேசபக்தியாக வளர வேண்டும். அதுவரை நாம் அவனை சிறைப்பிடித்து வைக்கலாம். ஆனால் பூத தூதுவனை ஒருபோதும் கொன்றுவிடக்கூடாது. அது சரி ஆச்சாரியாரே, அவனை எப்படி நாம் சிறைப்பிடிப்போம்? அவன் தனானந்தனுடன் தான் இருப்பான், அவனுடைய நிழலை போல. அதையெல்லாம் நாம் சரி செய்து விடலாம் ஸ்தூல். ஆனால் நீ எனக்கு ஒரு விஷயம் கூறு. தாரணியிடம் உடனடியாக ஒரு தகவலை கூறிவிடு என்று கூறினேனே, அதை நீ கூறினாயா? ஆம் சந்திரா, உன் திட்டப்படிதான் எல்லாம் போகிறது. ஆகட்டும் ஆச்சாரியாரே, செல்லலாம். நீங்கள் தாரணியின் தாய்தானே? நீ அங்கிருந்து கோபமாக கிளம்பியதை பார்த்தால் இங்கிருந்து சென்றிருப்பாய் என்றுதான் நான் எண்ணினேன். இல்லை தனானந்தா, நான் எங்கும் போகப் போவதில்லை. இங்கு உன்னோடுதான் இருப்பேன். இதை கேட்கவே மிக சந்தோஷமாக இருக்கிறது. அது சரி, உன்னுடைய நோக்கம்தான் என்ன? காரணம், உன்னுடைய கண்களை பார்த்தால் நீ என் மீது அன்பு கொண்டு இங்கு தங்குவதைப் போல எனக்கு தெரியவில்லை. உன் கண்களில் எனக்கு தெரிவது குரோதம். ஆம், என் மனதில் உனக்காக குரோதம் மட்டுமே உள்ளது. சொல்வதென்றால் நான் என்னையே வெறுக்கிறேன். காரணம், மீண்டும் ஒரு முறை நீ எனக்கு கொடுத்த வாக்கை நான் நம்பி இருக்கிறேன். அதனால் என்னையே வெறுக்கிறேன். என்னுடைய தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த கல்வியை நான் மறுதலிக்கிறேன். அதனால் நான் இங்குதான் இருக்கப் போகிறேன். உன்னுடனே இருந்து என்னை தண்டித்துக் கொள்ளப் போகிறேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதற்காக நீ எந்த எல்லையை கடக்கப் போகிறாய் என்று நான் பார்க்க வேண்டும். இதோ பார்த்தாரா, நீ சொல்லும் அனைத்தையும் கேட்டு நடக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன். ஆனால் அதற்காக நான் மன்சா போன்ற தேச துரோகியை மன்னித்து விட்டுவிட முடியாது. அவள் என் சகோதரனை கொன்றிருக்கிறாள். அவளை போன்றவளுக்கு நான் தண்டனை கொடுக்காமல் விட்டுவிட்டால் தேச துரோகிக்கு நான் துணை போகிறேன் என்று மக்கள் நினைப்பார்கள். நாட்டிற்குள் கலவரங்கள் வெடிக்கும். அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும் தாரா. அதன் பிறகு மக்கள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். இதைத்தான் விரும்புகிறாயா? நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் சந்திரகுப்தனுக்கும் சாணக்கியனுக்கும் உயிர் பிச்சை அளிப்பேன். என் கடைசி மூச்சு இருக்கும் வரையில் இந்த வாக்கினை காப்பாற்றுவேன். நீ பார்க்கத்தான் போகிறாய்.
நான் பிப்ளிவனத்தின் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் தெரியுமா? நான் உனக்கு வாக்களித்திருந்தேன். நான் உனக்கு பொய்யாக வாக்களித்தேன் என்கிறாயே, அந்த வாக்குதான் என்னை தடுத்தது தாரா. எனது கண்களைப் பார். நான் உனக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றாமல் உன்னை ஏமாற்றுகிறேனா? நீ விருப்பப்படுவதால் அந்த மன்சாவின் மரணத்தை கொண்டாடாமல் சோகமாக இருக்கவா? சரி, நான் இங்கு செய்து கொண்டிருப்பதை ராஜ தர்மம் என்று கூறுவார்கள். வேறு எதுவும் இல்லை. மன்னிக்கவும் மகாமகிம், ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறேன். கொடுங்கள். தங்களுக்கல்ல மகாமகிம், மகாராணி தாராவிற்காக அவர்கள் அம்மா அனுப்பியது. அம்மா எனக்கு அரண்மனைக்கெல்லாம் தகவல் அனுப்ப மாட்டார்களே. எனக்கு அனுப்பும் தகவல்களை சந்தேகிப்பார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும். அப்படி என்றால் சந்திரகுப்தன் தான் அம்மா மூலமாக இந்த தகவலை அனுப்பி இருக்க வேண்டும். என்ன ஆயிற்று தாரா? அம்மாவின் உடல்நிலை சரியில்லை. நான் உடனே சென்றாக வேண்டும். மகாமாத்தியரே, கூறுங்கள். உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நாம் உடனே அங்கு சென்றாக வேண்டும். அப்படியே ஆகட்டும். வேண்டாம், நான் தனியாக செல்வதுதான் சரியாக இருக்கும். தாரா, உன்னுடைய அம்மா எனக்கும் அம்மாதான். நாம் இருவரும் சேர்ந்தே அங்கு செல்லலாம். இல்லை, இது சரியல்ல. இது நம்முடைய அடுத்த சூழ்ச்சி என்றுதான் நினைத்தேன். அவளை தண்டிக்க வேண்டும் என்று நான் துடித்தேன். ஆனால் நீ இங்கு அழைத்திருக்கிறாய். அவளை இங்கே வர சொல்லி இருக்கிறாய். அவளை இனி எப்படி மன்னிக்க முடியும்? அவளால் தான் நம்முடைய அம்மா. இதுவும் அம்மா கற்றுக் கொடுத்ததுதான். இந்த பாசம், அன்பு இவைகள்தான் சில முடிவுகளை எடுக்க விடாமல் தடுக்கும். தாரணியோடும் நடந்தது இதுதான். தனானந்தன் மீது அவள் காட்டிய அன்புதான் அவளை தவறான முடிவு எடுக்க வைத்தது. அவள் செய்திருக்கும் ஒரு தவறை வைத்து அவளுடைய தியாகத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. தாரணிக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். சரி, மீண்டும் அவளது அன்பு அவளது கண்ணை மறைத்து விட்டால் நாம் என்ன செய்வது? அவள் இந்த முறை அவ்வாறு செய்ய மாட்டாள். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்களே பாருங்கள், அவள் தனியாக இங்கு வரமாட்டாள். அவள் கண்டிப்பாக தனானந்தனை அழைத்து வருவாள். நீ என்ன செய்கிறாய் ஸ்தூல்? சந்திரா, நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நான் எச்சரிக்கையோடு தான் இருப்பேன். அவள் நிச்சயமாக நம்மை ஏமாற்ற வாய்ப்பிருக்கிறது. என்னை விடு. கவலைப்படாதே தாரா, நாம் விரைவில் சென்று விடுவோம். பார்த்தாயா, நான் தான் சொன்னேனே, தாரணி தனியாக வரவில்லை. அந்த தனானந்தனையும் அழைத்து வந்திருக்கிறாள். அவள் மீண்டும் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாள். சந்திரா, நாம் உடனே இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும். வாருங்கள். நாம் எங்கும் செல்லப் போவதில்லை. இது தாரணியின் முதல் சோதனையாகும். இருவரும் வருகிறார்களா அல்லது அவள் தனியாக வருகிறாளா என்று நாம் பார்க்கலாம். சந்திரா, இது ஒன்றும் விளையாட்டல்ல. தனானந்தன் எந்த நேரமும் இங்கு வரலாம். ஆச்சாரியரே, அவனுக்கு புரிய வையுங்கள். ஸ்தூல்பத்ரா, இது இவன் எடுத்த முடிவு. நானும் அவன் எடுத்த முடிவை சந்தேகப்பட விரும்பவில்லை. ரதத்தை நிறுத்துங்கள். தனானந்தன், எனக்கு என் தாய் மீது நீ காட்டும் அன்பு தெரிகிறது. அவர்களை சந்திப்பதற்கு நீயும் துடிக்கிறாய்.
இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை, அதோடு அவர்களை சந்திப்பதற்கு உனக்கும் அதிகாரம் உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் உனக்கு நன்றாக தெரியும். அம்மாவிற்கு உன்னை கொஞ்சமும் பிடிக்காது. அதனால் உன்னை அவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால்... தாரா, இவையெல்லாம் நடந்து முடிந்த விஷயம். நம்முடைய உறவுக்கு ஒரு புது ஆரம்பம் தேவை. அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது வேண்டாமே. அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை, கவலையோடு இருக்கிறார்கள். அவரது உடல்நிலை இன்னும் மோசமாவதை நான் விரும்பவில்லை. அதனால் அவர்களை நான் தனியாக சென்று சந்திப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகட்டும், இதுதான் உனது விருப்பம் என்றால் அப்படியே நடக்கட்டும். எனக்கும் புரிகிறது. இங்கேயே உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். மகாராணி மூரா எங்கே? நான் அவர்களிடம் என் நிலைமையை எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் எங்கே? இந்த நம்பிக்கை துரோக விளையாட்டில் மன்சா மட்டும் தன் உயிரை தியாகம் செய்யவில்லை தாரணி. என்ன? ஆம் தாரணி, தாயார் வீர மரணம் அடைந்து விட்டார். இதற்கெல்லாம் நான் தானே காரணம். இந்தா, என்னை இப்பொழுதே கொன்றுவிட. அதுதான் எனக்கு சரியான தண்டனையாக இருக்கும். என்னுடைய நம்பிக்கை துரோகம் மகாராணி மோராவையும் மன்சாவையும் கொன்றிருக்கிறது. தனானந்தன் தெற்கு திசையில் வரும் விஷயத்தை நான் உங்களுக்கு கூறி இருக்க வேண்டும். உன்னை வேண்டி கேட்கிறேன், என்னை கொன்றுவிடு சந்திரகுப்தா, என்னை கொன்றுவிடு. எனக்கு தண்டனை கொடு. அந்த ஆயுதம் உன்னிடம் இருக்கட்டும் தாரணி. உன்னை தண்டிப்பதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை. ஒரு காரணத்திற்காக தான் அழைத்திருக்கிறோம். நீயும் உன்னுடைய தவறை உணர்ந்தாக வேண்டும். அகண்ட பாரதத்தின் புரட்சியில் எங்களுக்கு துணையாக நெல். முடியாது சந்திரகுப்தா. இந்த புரட்சியில் கலந்து கொள்ள எனக்கு தகுதியே கிடையாது. நான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். தனானந்தன் மீது பாசமும் அன்பும் வைத்தான் அவனுடைய மனது மாறிவிடும் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். நான் தான் தவறிழைத்தேன். என் தவறின் காரணமாக இன்று மகாராணி மோரா மற்றும் மன்சாவும் நம்மோடு இல்லை. என்னுடைய தவறான முடிவின் காரணமாக இந்த புரட்சி 2 வீராங்கனைகளை இழந்திருக்கிறது. அவர்கள் என்னை விட நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தின் மீது என்னுடைய நம்பிக்கை துரோகத்தின் நிழல் கூட விழக்கூடாது. உலகத்தை சுரண்டுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதற்கு பலவீனமானவர்கள் குரல் கொடுக்காமல் இருப்பதே அதற்கு காரணமல்ல. அது ஏன் நடக்கிறதென்றால், புத்திசாலியாக இருப்பவர்கள், சக்திசாலியாக இருப்பவர்கள் மௌனமாக இருப்பதுதான் காரணம். இந்த புரட்சியில் எங்களோடு கைகோர்த்து நின்றால் பல உயிர் தியாகங்களுக்கு கௌரவம் கிடைத்துவிடும். ஆனால் நடக்கும் அநியாயங்களை நீ மௌனமாக இருந்து எதுவும் செய்யாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தால் பிறகு மகாராணி மூரா, மன்சா இவர்களைப் போல பல உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு மதிப்பே இருக்காது. ஆனால் ஆச்சாரியாரே, தனானந்தனுக்கு எதிராக நடக்கும் இந்த யுத்தத்தில் என்னால் உதவி செய்ய முடியாது. உன்னால் ஏன் முடியவில்லை என்பதை நான் கூறுகிறேன் தாரணி. உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவன் உன்னிடமிருந்து ஒன்றை பறித்திருக்கிறான். அதை அவன் என்னோடும் செய்திருக்கிறான். என்ன கூறுகிறான்? என்னிடமிருந்து அவன் எதை பறித்தான்? அவன் இன்று வரை என்னிடம் அன்போடும் பாசத்தோடும் தான் நடக்கிறான். நான் பல முறை அவனை எதிர்த்திருக்கிறேன்.
ஆனால் நான் அவன் மீது காட்டும் வெறுப்புக்கெல்லாம் அன்புடன் தான் பதில் கூறுகிறான். அதனால்தான் இந்த புரட்சியில் அவனை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லை. அவன் எதையும் பறிக்கவும் இல்லை. ஒரு உண்மை இருக்கிறது. அதை தனானந்தன் உன்னிடமிருந்து மறைத்திருக்கிறான். காரணம் அவனுக்கு தெரியும். அந்த உண்மை உனக்கு தெரிந்துவிட்டால் அதற்கு பிறகு நீ அவனுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டாய். உன்னுடைய அன்பை சிறிது மறந்துவிடு. இப்போது நேரம் வந்துவிட்டது. அந்த உண்மை என்னவென்று நீ அறிந்து கொள். அது என்ன உண்மை? தாரணி, தனானந்தன் தான் உன்னுடைய தந்தையை கொன்றிருக்கிறான். என்ன? இது உண்மைதான் தாரணி. தனானந்தன் தான் உன் தந்தையை கொன்றான். இருக்காது, நிச்சயம் அப்படி இருக்காது. என் தந்தை இந்த வீட்டில் இறந்திருக்கிறார். என் கண் முன்னால் தான் இறந்தார். அவருக்கு வயிற்றில் ஏதோ கோளாறு இருந்தது. அதனால்தான் அவர் இறந்து போனார். நிச்சயமாக தனானந்தன் துஷ்டன் தான். ஆனால் அவன் என் தந்தையை கொன்றிருக்க வாய்ப்பே இல்லை சந்திரகுப்தா. இதுதான் உண்மை தாரணி. தனானந்தன் தான் உன் தந்தையை கொன்றிருக்கிறான். அவர் வயிற்றில் நோய் வந்ததனால் அவராக இறந்து போனது போல் உன்னை நம்ப வைத்து விட்டான். எங்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் தெரிந்திருந்தது. உன்னுடைய பயிற்சி முடிந்து விட்டது. இப்பொழுது வழக்கம் போல நீ எனக்கு குரு தட்சணை கொடுக்க வேண்டும். உங்களைப் போன்ற சிறந்த ஒரு குரு எனக்கு பலவிதமான பயிற்சிகளை அளித்திருக்கிறீர்கள். இதை நான் மறக்க மாட்டேன். என்னை உங்களது சிஷ்யனாக்கினீர்கள். வருங்காலத்தில் மகத நாட்டையே ஆளக்கூடிய தகுதியை எனக்கு அளித்திருக்கிறீர்கள் குருவே. குரு தட்சணையாக நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, நான் அதை அளிக்க தயார். எனக்கு வாக்கு கொடுத்தனான். இந்த நிமிடமே நீ என் மகள் தாராவை மறந்துவிட வேண்டும். அவளுடைய வாழ்க்கையை விட்டு நீ விலகிச் சென்றாக வேண்டும். நீ மீண்டும் அவள் வாழ்க்கையில் குறுக்கிட வேண்டும். அவள் உன்மேல் அன்பு கொண்டதை அவள் கண்களை பார்க்கும்போதே எனக்கு தெரிந்தது. நான் உனது குரு என்பதால் எனக்கு உன்னை பற்றியும் நன்கு தெரியும். நீ உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக எந்த தடைகள் குறுக்கே வந்தாலும் நீ நியாய தர்மத்தை பார்க்க மாட்டாய். அகண்ட பாரதத்தின் மன்னனாக திகழ்வதற்காக நீ எதை வேண்டுமானாலும் செய்வாய். எனக்கு என் மகளை பற்றியும் நன்றாக தெரியும். அவளால் அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. உன்னோடு அவள் இருந்தால் மிகவும் கஷ்டப்படுவாள். அவள் அழிந்து விடுவாள். நான் அவளுடைய தந்தை என்ற முறையில் அவள் வாழ்வில் கஷ்டப்படுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. என் மகளை இந்த துயரத்திலிருந்து நான் காப்பாற்ற விரும்புகிறேன். அதனால் தனானந்தா, நீ எனக்கு வாக்கு கொடு. என் மகளை விட்டு விலகுகிறேன் என்று சொல் தனானந்தா. சரி சரி குருதேவா, இதுதான் குரு தட்சணையாக வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் தாராவை விட்டு நிரந்தரமாக விலகிச் சென்று விடுவேன். மீண்டும் அவளை சந்திப்பதற்கு வரமாட்டேன். இது போதும் எனக்கு. இதைத்தான் நான் உன்னிடம் கேட்க எண்ணினேன். விடை பெறுகிறேன். குருவே, நீங்கள் இவ்வாறு இங்கிருந்து செல்லக்கூடாது. என்னுடைய இந்த நன்னாளை என்னால் மறக்கவே முடியாது. இன்று முழுவதும் உங்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுகிறேன். அனுமதி தாருங்கள். என் கரங்களால் உங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு நீங்கள் அரண்மனையை விட்டு சென்றால் நன்றாக இருக்கும்.
காரணம் அப்பொழுது சமையல் வேலைகள் எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதனால் தனானந்தனின் உத்தரவின் பெயரில் உன்னுடைய தந்தையின் சாப்பாட்டில் மெதுவாக பரவக்கூடிய ஒரு விஷத்தை கலந்தேன். அந்த விஷத்தை தனானந்தன் தான் தயாரித்தான். சாப்பிட்ட பிறகு உன் தந்தை வீட்டுக்கு போவார் என்று தனானந்தன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். அதனால் அந்த விஷத்தை அவருக்கு கொடுத்தான். காரணம், அந்த விஷம் மெதுவாகத்தான் தன் வேலையை காட்டும். வீட்டுக்கு வந்த பிறகுதான் உன் தந்தையும் இறந்திருக்கிறார். அதனால் உனக்கு அவன் மேல் சந்தேகம் வரவில்லை. அவன் கொலை செய்த விஷயம் உங்களுக்கு தெரியவில்லை. இந்த தனானந்தன் தான் உன்னுடைய தந்தையை கொலை செய்திருக்கிறான். அப்பா அப்பா, தங்களுக்கு என்னவாயிற்றப்பா? வயிறு மிகவும் வலிக்கின்றது. முதலில் அமருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன். இதை கொஞ்சம் பருகுங்கள். அப்பா, என்னை மன்னித்து விடு தாரணி. தனானந்தன் சொன்னதுனால்தான் நான் இவ்வாறு செய்தேன். வேண்டாம், என்னை கொல்லாதே. உனக்குத்தான் அவனை பற்றி தெரியுமே. நான் விஷத்தை கலக்கவே இல்லை. வேற வழி இல்லை. அவன் என்னை மிரட்டினான். நீ என்னை மன்னித்து விடு. நீ என்னை மன்னித்து விடு. என்னை மன்னித்து விடு. தாரணி, உனக்கு கோடான கோடி நன்றி. என்னை மன்னித்து விட்டாய். எனக்கு உயிர் பிச்சை போட்டதற்காக மிக்க நன்றி தாரணி, மிக்க நன்றி. நான் எங்கேயாவது சென்று விடுகிறேன். இங்கு நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இது என் வாக்கு. நம்பிக்கை துரோகம் செய்தால் இந்த நிலைதான் ஏற்படும் என்பதை மறக்காதே. என்னுடைய தந்தை மற்றும் என்னுடைய குருவிற்கு துரோகம் செய்ததற்காக இதுதான் உனக்கேற்ற தண்டனை. தனானந்தனின் 2 சகோதரர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களையும் தனானந்தனையும் கொல்ல நான் நிச்சயம் உங்களுக்கு துணை புரிவேன். என்னை நீங்கள் நம்பலாம். தாரா வர ஏன் தாமதமாகிறது? நான் சென்று பார்த்து வருகிறேன் மகாமயில். அதுதான் சரியாக இருக்கும். வேண்டாம் மகாமாதியரே. மன்சா இறந்து போனதால் எங்களுக்குள் இருக்கும் உறவில் ஒரு பெரிய விரிசலே ஏற்பட்டிருக்கிறது. எங்கள் திருமணத்திற்கு பிறகும் நீங்கள் அவள் மீது சந்தேகப்படுகிறீர்கள் என்று அவள் நினைக்கிறாள். மன்னிக்க வேண்டும் மகாமயில். நான் தங்களுக்காகத்தான் இதை செய்ய. எனக்கு தெரியும் மகாமாத்தியரே. ஆனால் என்னுடைய தாரா மீண்டும் வருத்தப்படுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால் நீங்கள் அங்கு சென்றால் அவள் இன்னும் கோபப்படுவாள். நானே சென்று பார்க்கிறேன். என்ன ஆயிற்று தாரா? எதுவும் பிரச்சனை இல்லை? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா உறங்கி விட்டார்கள். நாம் செல்லலாமா? உன்னுடைய உடையில் இரத்த கரையா? எப்படி ஆயிற்று? உனக்கு அடிபட்டு இருக்கிறதா? காயங்கள் எதுவும் தென்படவில்லை.
இதுதான் உண்மை தாரணி. உன் தந்தையை கொன்றது தனானந்தன் தான். உணவில் விஷம் இருந்ததினால்தான் உன் தந்தை இறந்து போயிருக்கிறார். அவன்தான் செய்ய சொன்னான். சில காயங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. என்ன கூறுகிறாய்? அது அது உடல்நிலை சரியில்லாததால் அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் நாசியில் இருந்து ரத்தம் வருகிறது. வேறென்ன, விரைவில் குணமானால் நல்லது. உன் தாய் விரைவில் குணமாக வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அதை நினைத்து நீயும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ வருத்தப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு தெரியும் தனானந்தா, நீ அதிகமாக கவலை கொள்கிறாய். செல்லலாமா? மூக்கிலிருந்து வழிந்த ரத்தம் போல் இதை பார்க்கும்போது எனக்கு தெரியவில்லை. இந்த தாரா எதையோ மறைக்கிறாள். அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இங்கு அழைத்து வந்தாய் தாரா? ஒரு விஷயம் எனக்கு தெரிய வேண்டும். நீ எனக்கு கொடுத்திருக்கும் வாக்கை நிறைவேற்றுவாயா இல்லையா? அது எனக்கு தெரிந்தாக வேண்டும். நீ இந்த பழிவாங்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்வாயா? அது மட்டுமல்லாமல் நான் கேள்விப்பட்டது, இந்த இடமானது உனக்காக மிக முக்கியமான ஒரு இடமாக உள்ளது. இப்பொழுது கூறு தனானந்தா, இந்த விஷத்தை வைத்து நீ யாரை கொன்றாய்? இதை வைத்து நான் ஒரு மன்னனை கொலை செய்திருக்கிறேன். காரணம், அவன் எனக்கு எதிராக செயல்பட்டு என்னை ஏமாற்ற முயற்சி செய்தான். ஆனால் இப்பொழுது இது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் எனக்கு எதிராக செயல்பட எவனுக்கு துணிவிருக்கிறது? இதை வைத்து நான் ஒரு பிராமணனை கொலை செய்தேன். காரணம், அவன் எனது மந்திரி சபையில் இடம் பெற மறுத்து விட்டான். அதற்கு காரணம், நான் ஒரு கொடூரமான மன்னனாம். அற்புதம், அற்புதம்! சாணக்கியன் விஷம் குடித்து விட்டான். அற்புதம்! அது விஷமாகும். கொடிய பாம்பிலிருந்து அந்த விஷத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதை குடித்ததால் உன்னுடைய உயிர் உடலை விட்டு பிரிய போகிறது. சாணக்கியனே, இந்த விஷத்தை சாணக்கியனுக்குத்தான் நான் கொடுத்திருந்தேன். ஆனால் அந்த கொடிய சாணக்கியன் இதையும் ஜீரணித்து விட்டான். அது சரி, இதை கொடுத்து யாரை கொன்றாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சந்திரா? எனக்கு தாயின் உருவத்தை வரைய வேண்டும். ஆனால் அவர்களது சித்திரத்தை என்னால் வரையவே முடியவில்லை. நான் எல்லாம் ஒரு மகனா? இவ்வளவெல்லாம் என்னிடம் இருந்தும் கூட அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க முடியவில்லை. அம்மாவை போன்ற மிக பெரியவர்களை கௌரவிக்க உன்னிடத்தில் ஒரு வழிதான் இருக்கிறது. அவர்கள் காட்டிய வழியில் நடந்து செல். அவர்களை போன்ற சிறந்தவர்கள் இந்த பூமிக்கு எடுத்துக்காட்டாயிருப்பார்கள். உன்னை பற்றிய ஒரு விஷயம் எனக்கு நன்றாக தெரியும். சிறந்த மகனாகவும் சிறந்த வீரனாகவும் இருந்தும்
உன் மனதில் இரக்கம் உள்ளது, கருணை உள்ளம் கொண்டவன் நீ. இவை அனைத்தும் தாயிடமிருந்து கிடைத்தது. அவர்களிடத்தில் இருக்கும் அனைத்தையும் நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டாய். தாரணிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாயே, அதுவே உன்னுடைய நல்ல குணத்தை காட்டுகிறது. துருதரா, சில நேரங்களில் நீ வார்த்தைகளை அலங்கரித்து பேசுகிறாய். அது எனக்கு புது உணர்வுகளையும் புது சக்தியையும் கொடுக்கிறது. நீ என்னுடைய மனைவி மட்டுமல்ல, நீ என் சக்தியும் ஆவாய், என்னுடைய மிகப்பெரிய சக்தி. உன்னுடைய தோள்களில் அகண்ட பாரதத்தை சுமக்க வேண்டிய பொறுப்புள்ளது. உனக்கு சக்தியாக விளங்குவது என்னுடைய பாக்கியம். அதை பெருமையாக பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, உன் சக்தியின் கூடவே உன் தாய் தந்தையரின் சக்தியும் உன்னுடனே என்றும் இருக்கும். அவர்கள் உன்னை பார்க்கிறார்கள். அதோடு அவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டின் பல பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் உனக்கு உள்ளது. அவர்களின் குழந்தைகளுக்கு நீ நிச்சயம் விடுதலை வாங்கிக் கொடுப்பாய் என்று நம்புகிறார்கள். அவர்களுக்காக நீ பல விஷயங்களை தியாகம் செய்தாய். இது ஒருபோதும் வீண் போகாது சந்திரகுப்தா. உன்மேல் நம்பிக்கை உள்ளது. நீ என்னோடு இருந்தால் போதும். ஒரு அற்புதமான பாரதத்தை நான் உருவாக்கி காட்டுவேன். அங்கிருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் நிச்சயமாக சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள். தாயாரின் இந்த சித்திரம் அவருடைய லட்சியத்தை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். இதில் சந்தேகமில்லை. கூறு தனானந்தா, என்னிடம் கூறு. இந்த விஷத்தை வைத்து நீ யாரை கொன்றாய்? எனக்கு தெரியும், நான் கொடுத்திருக்கும் வாக்கை நீ ஒருபோதும் நம்பப் போவதில்லை. பொய்யாகத்தான் தெரியும். நீ ஒன்று செய். இந்த விஷத்தை என் தொண்டையில் ஊற்றிவிடு. கணவன் மனைவிக்கு இடையில் சந்தேகம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வாழ்க்கை? கொடு, தயங்காதே. எனக்கு கொடு, கொடு. என்னை நீ நம்ப வேண்டும் தாரா. நான் கொடுத்த வாக்கினை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஒருபோதும் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். ஏதோ ஒரு விஷயம் உன் மனதை குழப்புகிறது. அதை உன்னுடைய கண்களில் என்னால் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. கூறு, என்ன விஷயம்? என் அம்மா அப்பா இறந்து போன பிறகு எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? அவருக்காக ஏதாவது செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயா? நீ என்ன கூறினாலும் அதை செய்ய நான் தயார். தயாராகுங்கள் மாமாத்தியாரே. விரைவிலேயே உங்கள் மகாராஜாவை விட்டு நீங்கள் பிரிய போகிறீர்கள். கவலை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் உன்னை நம்புகிறேன். அதனால் தானே வந்தேன். தயாராக இரு. இந்த பக்கம்தான் வருகிறான்.
திட்டத்தின்படி நாம் இப்போது பிரிந்து போகிவிடலாம். ஆகட்டும். என்னம்மா நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? மன்னித்து விடுங்கள். உங்களால் தயவு பார்த்து நடக்க செய்து முடியாதா? மன்னித்து விடுங்கள். தாராவின் அம்மா படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் இங்கு எப்படி வந்தார்கள்? அப்படி என்றால் தாரா இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய் கூறியிருக்கிறாள். என்னவென்று தெரிந்து வருவோம். வீரர்களே, அவர்களை பிடியுங்கள், செல்லுங்கள். வீரர்களை விட்டு விடாதீர்கள். நெல் மகாமாத்தியரின் உத்தரவு, யாரும் வெளியே செல்லக்கூடாதாம். உங்களைத்தான். வாருங்கள். தாரா, என் மன்னருக்கு எதிராக இப்போது நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அதை பார்த்து கொண்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன், விடமாட்டேன். மகாமஹிம், தங்களிடம் சற்று பேச வேண்டும். கூறுங்கள் மகாமாத்தியரே. முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். உங்களிடம் மட்டுமே. பலமுறை நான் உங்களிடம் கூறிவிட்டேன். மகாராணி இருக்கும் பொழுதே அந்த தகவலை நீங்கள் என்னிடம் கூறலாம். ஆகட்டும் மகாமஹிம், இது மகாராணியின் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம். மகாராணி சொன்னது போல அவர் படுத்த படுக்கையாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மகாமாத்தியரே? நானும் என் அம்மாவும் வேஷம் போடுகிறோமா? என்னுடைய உடையில் என் அம்மாவின் ரத்தம் படிந்திருந்ததே அது பொய்யா என்ன? மகாமாத்தியரே, மகாராணியிடம் இப்பொழுதே மன்னிப்பு கேளுங்கள். அவர்களின் மனதை நோகடித்ததற்காக உங்களை நான் தண்டிக்கவும் தயங்க மாட்டேன். மன்னிக்க வேண்டும். நான் கூற வந்ததை தாங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் கூற வந்த விஷயமே வேறு. இவர்கள் பயப்படுவது போல் அவர்கள் உடல்நிலை இல்லை. வைத்தியம் செய்தால் குணமாகி விடுவார்கள். நான் ஒரு சிறந்த வைத்தியரை வர சொல்லியிருக்கிறேன். அவர் பார்த்துக் கொள்வார். தாரா, பார்த்தாயா? இங்கிருக்கும் அனைவரும் உன்னை பற்றி யோசிக்கிறார்கள். ஆனால் மகாமாத்தியரே, தாராவின் அம்மாவிற்கு வைத்தியம் தேவையில்லையாம். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தாலே போதுமாம். நான் என்னுடைய அம்மாவிற்காக 51 நாட்கள் மகா மிருத்யுஞ்சய யாகம் செய்ய போகிறேன். அதனால் இந்த யாகம் நடக்கும் பொழுது அந்த நாட்களில் நான் கோவிலில் தான் இருப்பேன். ஆம் மகாமாத்தியரே, இந்த யாகத்தில் நானும் கலந்து கொள்ளப் போகிறேன். உனக்கு கோடான கோடி நன்றிகள்.
எனக்காக உன் உயிரை நீ பணயம் வைத்திருக்கிறாய். மகாமாத்தியரிடம் நீ மாட்டியிருப்பாய். நீங்களும் உங்களுடைய மகள் தாரணியும் உங்கள் உயிரை பணயம் வைத்ததான இந்த புரட்சியில் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆகையால் உங்களை பாதுகாப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் தாயை விட முக்கியமானவர்கள் வேறு எவரும் கிடையாது. ஆனால் சந்திரா, நீயும் ஆச்சாரியாரும் போட்ட இந்த திட்டம் எனக்கு புரியவில்லையே. அந்த பூத தூதுவனை எப்படி மடக்குவது? தாரணியின் தாயை பார்த்ததால் அமாத்தியருக்கு தாரணியின் மேலிருக்கும் சந்தேகம் இன்னும் அதிகமாகிவிடும். அதோடு தாரணி தன்னுடைய 51 நாள் யாகத்தைப் பற்றியும் உபவாசத்தை பற்றியும் அவர்களிடம் தெளிவாக எடுத்துக் கூறும்போது அவன் எச்சரிக்கையாகி விடுவான். அதன் பிறகு அவனைப் போல ஒரு புத்திசாலியானவன் ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டுவான். அதோடு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவனே நம்முடைய வலையில் வந்து மாட்டிக்கொள்வான். அற்புதம்! அருமையான திட்டம், அற்புதமாக இருக்கிறது. அவன் சிறைப்பிடித்து வைப்பதை நான் பார்க்க துடியாய் துடிக்கிறேன். சிறு வயதில் நமக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்திருக்கிறான். அதற்கு நான் சரியாக பழி வாங்குவேன். ஸ்தூல், அமாத்தியரை நாம் இப்போது நிச்சயமாக சிறைப்பிடித்து மட்டும்தான் வைக்க வேண்டும். அவரை சிறைப்பிடிப்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உத்தேசம் ஒளிந்திருக்கிறது. அவரை தனானந்தனை விட்டு விலக்கி வைப்பதால் தனானந்தனால் இந்த போரில் செயல்பட முடியாது. அவன் குழம்பி போய்விடுவான். அவனுக்கு வழிகாட்டியாக யாரும் இருக்க மாட்டார்கள். இதை செய்தாலே நாம் நிச்சயமாக நடக்கப் போகும் யுத்தத்தில் பாதி வென்று விடலாம். என்ன ஆயிற்று? ஏதேனும் பிரச்சனையா? இல்லை மகாமகிம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கூற வந்தது, மகாராணி உத்தரவு கொடுத்தார். நான் இந்த யாகத்தை முன்னின்று நடத்த விரும்புகிறேன். அவ்வாறு செய்தால் அரசு வேலைகளை பார்க்க தங்களுக்கும் நேரம் கிடைக்கும். அதோடு மகாராணி தன் தாயாரை சந்திக்க எந்த நேரத்திலும் செல்லலாம். அற்புதம், மிக அற்புதம் மகாமாத்தியரே. உங்களுடைய சிறப்பே இதுதான் மகாமாத்தியரே. என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கான விடை உங்களிடம் இருந்தே தீரும். என்ன தாரா, நீ என்ன கூற வருகிறாய்? என்னை கேட்டால் இதுதான் சிறப்பாக இருக்கும். மகாமாத்தியர் யாகத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யட்டும். நல்லது. என்னை கேட்டால் இவரால் மட்டுமே இந்த யாகத்தை முடித்து வைக்க முடியும். தங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் மகாராணி தாரா அவர்கள். நெல்லுங்கள். மன்னிக்க வேண்டும் மகாமாத்தியாரே. மகாராஜாவின் உத்தரவின்படி பார்த்தால் நாம் யாகத்திற்காக குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் இது மகாராணியின் தாயார் வீடு. அங்குதான் சென்று கொண்டிருக்கிறோம். வாருங்கள், நாங்களும் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறோம். முன்னேறி சொல்லுங்கள். அந்த வீட்டை சூழ்ந்து கொள்ளுங்கள். உன்னை பற்றி நான் அறிந்து கொண்டேன் தாரா. உன் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறிவிட்டு நீ வேறு யாரையோ சந்திக்க இங்கு வந்திருக்கிறாய். நான் உறுதியாக நம்புகிறேன் நீ சந்திரகுப்தனோடு சேர்ந்து விட்டாய். ஆனால் இந்த மகாமாத்தியர் உன் தாயார் எந்த பாதாளத்தில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பார். மன்னரிடம் உண்மையையும் எடுத்துரைப்பார்.
இது மகத நாட்டின் ராஜமுத்து. மன்னரின் சகோதரரின் விரலில் தான் இது இருக்கும். அதே நேரம் பாண்டுகதியையும் இப்பொழுது காணவில்லை. அப்படி என்றால் சகோதரர் பாண்டுகதியை இவ்விடத்தில் தான் சிறைப்பிடித்து வைத்தார்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.